பொறாமையும் இன்ஸ்பிரேஷனும் ஒன்று தான் சொன்னால் நம்புவீங்களா? நாம் சின்ன வயசில் ஒரு சிலரை ரோல் மாடலாக பார்த்துருப்போம். அவங்கள மாதிரி நாமும் வளரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கவங்க யாரோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் திறமையாகவும் இருந்துட்டா நம்மளுக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவங்களே நம்மளை கீழே தள்ளிடுவாங்களோன்னு பயப்படுவோம். இந்த ரெண்டு விஷயத்தோடைய ரூட் காசும் ஒன்று தான். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் வளரணும்னு உங்களுக்கு ஆசை. ஆனால் ஒரு சிலரால் மற்றவங்களுடைய வளர்ச்சியை தாங்கிக்கவே முடியாது. அவங்கள எப்படின்னா கீழே தள்ளிடணும்னு, அவங்க ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணணும்னு நிறைய ஸ்மியர் கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள கீழே தள்ளிட்டா நம்மளும் அவங்களும் ஈக்குவல் ஆகிடுவோன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களாலே இதை பண்ண முடிஞ்சா என்னாலையும் பண்ண முடியும்னு அவங்கள ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு அவங்க லைஃப்ல முன்னேறி போவாங்க. சாய்ஸ் உங்களுடையது தான். உங்களுக்கு வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்க மேல ஃபோக்கஸ் வைங்க, எஃபர்ட்ஸ் போடுங்க, உங்க பேஸ்ல நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுங்க. இல்ல என்னாலலாம் எந்த எஃபர்ட்ஸும் போட முடியாது, நான் இருந்த இடத்துல இருந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க அடுத்தவங்களை பத்தி காசிப் பேசிட்டு என் லைஃப் இவங்களால தான் கெட்டு போச்சு, அவங்களால தான் கெட்டு போச்சு, இவங்கெல்லாம் தான் என் லைஃபுக்கு எடுத்துட்டாங்கன்னு அடுத்தவங்களை மட்டும் பிளேம் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் லெவல் போறதும் அங்கேயே மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யோசிச்சு பாருங்க.